Hello friends, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th standard chapter 7 mensuration-ல example 7.8 பார்க்க போறோம். ஓகேங்களா? So 7.8ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. 7.8ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு find the diameter கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. and sphere ஓகேங்களா? sphere ஓடது நம்ம கண்டுபிடிக்க போறோம். sphere ஓட surface area வந்து 154 meter square னு கொடுத்துட்டாங்க. அதாவது surface area of sphere ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சோ அத வச்சு நம்ம diameter கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சோ எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. So நமக்கு வந்து surface area of sphere கொடுத்துட்டாங்க and diameter வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நமக்கு surface area of sphere ஓட ஃபார்முலா தெரியும் இல்லையா? 4 pi r square அப்படின்றது. So இதுல வந்து 154ன்றது நமக்கு தெரியும் வேல்யூ. So இத வச்சு நம்ம r வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். then r வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டா r வேல்யூவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு டயாமீட்டரோட வேல்யூ தெரிஞ்சிரும். ஏனா நம்மளோட டயாமீட்டர் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா? So ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 * 22/7 நமக்கு கிடைக்கும். r ஓட வேல்யூ தான் தெரியாது நமக்கு. அதனால r ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. 154 ஓகேங்களா? சோ இந்த 22/7 ஈக்குவலுக்கு அந்தாண்ட போச்சு அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்? r square equal to 154. இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிடும் இந்த பக்கம் வந்துச்சு அப்படினா. அதாவது 7 மேல போய்டும் 22 கீழ வந்துரும். ஓகேங்களா? and 4ன்றது மல்டிப்ளைல தான் இருக்கு நமக்கு. சோ அதுவுமே என்ன ஆகும் அப்படினா கீழ மல்டிப்ளைல வந்துரும். ஏனா இது மேல மல்டிப்ளைல இருக்குன்னா டிவைட்ல வந்துரும் இந்த சைடு ஈக்குவல்க்கு வரும்போது. அப்ப r square equal to 4 உங்களுக்கு கிடைக்குங்களா? சோ 154 * 7 / 4 * 22. சோ இத வந்து நம்ம இப்போ கேன்சல் பண்ண போறோம். சோ கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல நம்ம பண்ணிக்கலாம். சோ 2 டேபிள்ல பண்ணோம் அப்படினா இது 2, இது 77 and 11 டேபிள்ல பண்ணோம்னா 2 7. then இது ரெண்டுத்தையும் அப்ப வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 7 * 7 49 நமக்கு 2 2s are 4. இது வந்து r ஸ்கொயரோட வேல்யூ இல்லையா? சோ நம்ம இப்ப r ன்னு எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? அதுவே நமக்கு ஸ்கொயர் இது ரெண்டு ஸ்கொயர். அப்ப 7 7s are 49ங்களா? அப்ப 7 2 2s are 4ங்களா? அப்ப 2. இது வந்து r ஓட வேல்யூ நமக்கு. ஓகேங்களா? r = 7/2 ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணனும்? டயாமீட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். சோ டயாமீட்டர்னா என்னது? நம்ம 2 ஆல டிவைட் பண்ண போறோம் அவ்வளவுதான். சோ டயாமீட்டரோட வேல்யூ என்னது நமக்கு? அப்ப 7ன்றது தான் டயாமீட்டரோட வேல்யூ. diameter equal to 7 meter. சோ இது வந்து diameter நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 7.8. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. Thank you friends.